வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணா வாழ்றது இந்த சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி தெரியாத வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ போட்டு காமிங்க, ஓகேவா? அண்ட் முக்கியமாக ஜென்சி கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டு காமிங்கன்னா அவ்வளோ தூரம் ரிசர்ச் பண்ணி பெண்கள்னா இந்த சொசைட்டியில் எப்படி பார்க்கப்படுறாங்க அவங்க, அண்ட் வெறும் ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களை எவ்வளோ மதிப்பீடு பண்ணுறாங்க அப்படின்றது நான் கொஞ்சம் என் மூலியமா நான் சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க, ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பா நானே நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணி தான் ரொம்ப லேட்டா நிறைய கத்துக்கிட்டேன். நீங்க நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு தூரம் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறதுக்கும் அந்நாள் நல்ல விஷயங்களை காதுல கேட்கறதுக்கும் சில டைம் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்றேன். ஸோ இந்த வீடியோக்குமே என்னோட வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த வீடியோக்கு நான் சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு இதை முழுசா பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட் நான் போடுறேன் பாருங்க. என்ன அப்படின்னா, சென்னையில ஒரு வால்ல மை அவுட்ஃபிட் இஸ் நாட் அன் இன்விடேஷன், என் ஆடை யாரையும் அழைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட்டை நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துச்சு. நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு உடனே இன்ஸ்டாகிராமில் வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறதில்ல. அதாவது ஒரு பெண் அரைகுறையாக உட போட்டாங்க, அதாவது ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாவே நம்ம அவங்களை தப்பாக தான் பார்ப்போம். நானுமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஸ்டார்டிங்ல நிறைய தப்பான விஷயங்கள்லாம் கேட்க போய் தப்பா தான் பார்த்துட்டு இருந்தேனே வச்சுப்போமே. அதாவது தப்பா பார்த்துட்டு இருந்த இந்த சென்ஸ் நம்ம சைட் அடிப்போம். நார்மலா நம்ம எல்லாருமே நம்ம யங்ஸ்டரா இருக்கும்போது சைட் அடிப்போம். அண்ட் சில விஷயங்களை அழகா இருக்காங்களா, அப்படி இருக்காங்களா, இப்படி இருக்காங்களா நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இதெல்லாம் இருக்கு. ஆனா நான் ரொம்ப வல்கரால இது வரைக்கும் யார்ட்டையுமே பேசினதே கிடையாது. அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்ததே கிடையாது. பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சில தூரத்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன் நான் இதை. ஏன்னா என்னோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்டயே பேசிடுவாங்க. பட் ஆனால் இல்லாமல் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கேள்விப்படுறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு பொண்ணை பற்றி இப்படி இவங்க பேசுறாங்க, அதுவும் 4 பசங்க சேர்ந்துட்டு ஒரு 5 பசங்க சேர்ந்துட்டு ஒரு பொண்ணு இப்படி இருக்காடா, இப்படி கருப்பா இருக்காடா, வெள்ளையா இருக்காடா, இந்த செக்ஷன்ல இருக்காடா, இப்படி இருக்கான்னு எப்படி பேச முடியுது இவங்கனால அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. சரி, இதை பற்றி என்னதான் சொசைட்டியில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய தேடுறப்ப நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் அரைகுறையா ட்ரெஸ் போடுறது தப்பு அப்படின்றவங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க. எனக்கு அப்பெல்லாம் நான் கேட்டுட்டு ஆமாம் தப்பு தானே, இவங்க தெரியும், இவங்க ரோட்ல தேவையில்லாம இந்த மாதிரி அரைகுறையான ட்ரெஸ்லாம் போட்டு வராங்க, இவங்க ப்ராப்பரா இருந்தாங்கன்னா பசங்க கண்ணும் கரெக்டாக தானே இருக்கும், இவங்க இப்படி அரைகுறையா வரனால தானே பசங்க கண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தப்பான எண்ணத்துக்கு போகுது, அதனால தான் இப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இப்படி நடக்குது, அதாவது பெண்கள் அவங்களோட ட்ரெஸ் போடுறதுன்றது அவங்களோட பர்சனல் ஃப்ரீடம், ஓகேவா? அதாவது ஒரு ஆண்கிட்ட போய் நீ வேட்டி போட்டு தான் வெளியே வரணும், நீ பனியன் போட்டு தான் வெளியே வரணும், நீ டிஷர்ட் போட்டு தான் வெளியே வரணும், நீ இந்த கலர் சட்டை போட்டு தான் வெளியே வரணும், நீ உள்பனியன் போடவே கூடாது, இல்லை நீ உள்பனியன் போட்டு தான் வெளியே வரணும், நீ ஜட்டி போடக்கூடாது, அது போடக்கூடாது, இது போடக்கூடாதுன்னு அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது எவ்வளோ குற்றமோ எவ்வளோ பெரிய தப்போ அதே தான் பெண்களுக்கும் பொருந்தும். ஈக்குவல் ரைட்ஸ்ல, அதாவது பெண்கள் என்ன வேணாலும் போட்டுட்டு வெளியே வரலாம், ஓகேவா? அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், ஓகேவா? இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா அரைகுறையா ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடுறாங்க, ஓகேவா? என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலுமே அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய ஃப்ரீடம், ஓகேவா? அவங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்றதான் அவங்க கண்டிப்பாக அதுதான் உண்மைன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஏன் நான் அப்படி சொல்கிறேன், அரைகுறையா ட்ரெஸ் போட்டால் நம்ம கண்ணு தப்பாக தானே தோணும்னா அது நம்ம தப்பு, ஓகேவா? நம்ம மேலதான் தப்பு இருக்கு அந்த இடத்துல. அப்ப நம்ம தான் ஏதோ ஒரு இடத்துல தப்பா பார்த்து தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறோம். அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்க இன்டென்ஷனா அதை பண்ணாங்க அப்படின்னா அது தப்பு. இப்பவுமே நான் சொல்றேன், இன்டென்ஷனா ஒரு பொண்ணு என்னை இவங்க இப்படி பார்க்கணுன்றதுக்காக பண்ணுனாங்க அப்படின்னா அது தப்பு. ஆனா இன்டென்ஷன் இல்லாம அவங்க பர்சனலா லைஃப்ல ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நான் இந்த மாதிரி வியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, போகணும்னு நினைச்சிருப்பாங்க, ஜீன்ஸ் போகணும்னு நினைச்சிருப்பாங்க, சாரி கட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. அண்ட் தப்பா பாக்குற கண்ணு எதை போட்டாலும் தப்பா தான் பார்க்கும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சு சொல்ல போனா. அதாவது ஒரு பெண்ணை எதை வேணாலும் போடுறதுக்கான விருப்பம் இருக்கு. அவங்க நைட்டி போடுறதுக்கும் விருப்பம் இருக்கு, அவங்க ஜீன்ஸ் போடுறதுக்கும் விருப்பம் இருக்கு, சாரி கட்டுறதுக்கும் விருப்பம் இருக்கு. அதுல எதை அவங்க செலக்ட் பண்ணணுன்றது அவங்களோட ஹஸ்பண்டா இருக்கட்டும் சரி, அப்பாவா இருக்கட்டும் சரி, அதை யாருமே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நாளைக்கு நம்ம பேரண்ட் ஆகும்போது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என் வயசுக்கு இதை நான் பேசுறேன் அப்படின்னா என்னை விட ரொம்ப மூத்தவங்களா இருப்பாங்க, பெரியவங்களா இருப்பாங்க, அவங்க என்னை விட மெச்சூர்டா இன்னும் நிறைய விஷயங்களை ஆன்லைன்ல பேசணும் அப்படின்றத என்னோட தாழ்மையான கருத்தும் கூட. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சினி இண்டஸ்ட்ரியெல்லாம் இது நிறைய நடந்துட்டு இருக்கு. எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அதில் நான் ரீசெண்டாக நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி மேடமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பக்தியாக ட்ரீட் பண்ணுறது, அவங்கள பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்டடாக ட்ரீட் பண்ணுறது. சரி, இருந்தால் சாய் பல்லவி மாதிரி தான்ப்பா இருக்கணும், எவ்வளோ பாரு எவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, எவ்வளோ டீசெண்டாக சாரி கட்டிட்டு வராங்க, கிளாமராக இல்லாமல் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, இது தெய்வீகமாக இருக்காங்க
அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி வந்து டாக்ஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, சில ஹீரோயின்ஸை பார்க்கும்போது அவங்க கிளாமரா ட்ரெஸ் பண்ணுறப்பயும் சரி, அவங்கள பார்த்து இவ பாரு இப்படி இருக்கா, இவ பாரு இப்படி இருக்கான்ற மாதிரி அவங்கள வந்து கொச்சப்படுத்துகிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறதா இருக்கட்டும் சரி, இவையே அப்படி ட்ரெஸ் போட்டு வரா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும் சரி, இது வந்து ஆன்லைன் அப்படியே பச்சையா நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆஃப்லைன்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த இந்த இடத்துல இந்த இந்த இது நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய கோட் பண்ணி நிறைய ஹீரோயின்ஸோட ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுறதா இருக்கட்டும், சில விஷயங்களை பற்றி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு, ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி. ஸோ ஏன் வந்து இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவங்களை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் ட்ரெஸ் தான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க என்ன வேணாலும் அவங்க நினச்சா செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு கட்டுப்பாடே, அந்த ஒரு ஒரு ரொம்ப நாளாக அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குல்ல. இதை நான் வந்து ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, என்னை எதையுமே நான் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி பேசுறத ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது, ஆனா இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உண்மைதான் இது, ஓகேவா? அதாவது ஒரு பெண் வந்து என்ன ட்ரெஸ் போகணுன்றத அவங்க முடிவெடுத்திருக்காங்க, சாய்ப்பளவி வந்து அவங்க இந்த ட்ரெஸ் போகணும் அப்படின்றத அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹீரோயினி இருக்கிறாங்க, யாரும் நேம் பண்ண விரும்பல, ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போகணும்னு அவங்க விருப்பப்பட்டு போடுறாங்க. அண்ட் நான் திருப்பி சொன்ன மாதிரி தான், இன்டென்ஷனா நீ என் உடம்ப பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சு போடுறவங்கள நம்ம வந்து அப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசிஷன் தான் அது. ஆனா அது வந்து ஒரு வகையான தப்பு தான், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு இருக்க மெச்சூரிட்டி நான் சொல்றேன், அது தப்பு தான். ஆனா அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு மட்டுமே அவங்கள மதிப்பிடுறது அப்படின்றது பெரிய பெரிய தப்பு. அது வந்து ஆண்கள் மேலதான் ஒரு பெரிய குற்றமா இருக்குது. பெண்களுமே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம வீட்டு சைடு, இந்த வில்லேஜ் சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெண்களே திட்டுறதெல்லாம் பார்ப்போம் நம்ம. எப்படி பாரு அரைகுறையா ட்ரெஸ் போட்டு போறாப்பாரு, எப்படி பாரு இதை போட்டு போறாப்பாரு, அதை போட்டு போறாப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்கள. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம அப்படிதானே வளர்றோம், நம்ம அப்படியே வளர நம்மளுக்கும் அது தப்பு தான் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைனுக்குள்ள பேசுறோம், பண்றோம், சில விஷயங்கள்லாம் பாக்குறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்குதோ இல்லை தப்பு இல்லை, அது அவங்களோட விருப்பம் தானே, நம்மள ஒருத்த வந்து கட்டுப்படுத்தினா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும், அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அப்படின்றது ரொம்ப நாளா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரே இன்டென்ஷன் அதான். இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு பொண்ணை ட்ரெஸ்ஸை வச்சு மட்டும் மதிப்பிடாதீங்க அப்படின்றதான் ஒரே ஒரு குறிக்கோள். அது ஏன் நான் சொல்றேன் அப்படின்றது இந்த முன்னாடியே நிறைய இடத்துல கோட் பண்ணியிருப்பேன், திருப்பி நான் இன்னொரு சொல்லிடுறேன். இப்ப நம்மளை வந்து ஒருத்த கட்டுப்படுத்துறான், நம்ம வந்து இந்த ட்ரெஸ் நீ போடக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வரும். அதே தான் அவங்களுக்கும், சிம்பிளான ஒரு வரியில சொல்லப்போனே தான். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னா இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுறா அப்படின்றத வச்சு மட்டுமே அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சலுகைகளும் கொடுக்கப்படுது, அவங்களை நிராகரிக்கப்படுது. இது ரெண்டுமே நடந்திருக்கு. சலுகைகள் கொடுக்கப்படுற இடத்துல இந்த பெண்களே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத தெரிய வருது நம்மளுக்கு. அவங்களுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுருக்கு, இவளை ஏன் நான் வேலைக்கு இருக்கணும், இவளை ஏன் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டுமே தப்பான மைண்ட் செட் தான். ஸோ ரெண்டு மைண்ட் செட்லயுமே பாத்தீங்கன்னா ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த பொண்ணை நம்ம எப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்ம பார்க்கவே கூடாது, இந்த மாதிரி பெண்களை வந்து நம்ம வந்து சொசைட்டியை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தப்பு தான். அதாவது நான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அதுல தப்பு சரின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதாவது இவ்வளோ வயசு இருக்கு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாட்டில் அப்படின்னா ஒரு 40 வயசுலேருந்து 50 வயசுல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 95% எனக்கு தான் மைண்ட் செட் இப்படி தான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஏன் இப்படி பார்க்குறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப நாளாக எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. அண்ட் இது பெண்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும், நான் சொல்றது என்ன அப்படின்றது ஆண்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி சொல்ல போனா லைஃப். ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எங்கே போனாலும் கஷ்டம் தான். அதுவும் வர்ற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க ஒய்ஃப் வந்து அப்படி போகணும்னு நினைப்பாங்க, நாளைக்கு உங்க குழந்தை அப்படி போகணும்னு நினைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, அவங்களை தடுக்க போறீங்களா? அவங்களை தடுத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும். அண்ட் அங்கேயே வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்றது பிரேக் ஆயிடுது. அண்ட் வந்து உங்க பொண்ணுக்கு நீங்க வந்து என்ன சொல்லி வளர்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்க பொண்ணுகிட்ட வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத அப்படின்னு சொல்லி வளர்க்கறது விட உங்களுக்கு பையன் இருந்தா அப்படின்னா அவனை நீ இந்த மாதிரி பார்க்காதா, இது தப்புடா, இது வந்து பேசிக்கான திங்க தான், நம்ம எப்படி இது போடுறோமோ அதே மாதிரி தான் அவங்க இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சில விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கா ட்ரீட் பண்ணி ஆகணும். ரொம்ப வந்து இது பெரிய விஷயம் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அவன் கண்ணுக்கு வந்து ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கன்னு தோண்டிட்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் வந்து அதை தான் தேடி ஓடுவான். இப்ப பான் வீடியோஸே நிறைய பேர் பாக்குறாங்க. இந்தியா தான் இருக்கலே பாத்தீங்கன்னா அதிகமா பான் வீடியோஸ் பாக்குற ஒரு நாடு. அப்படின்றப்ப பான் வீடியோஸ் இத்தனை பேர் பாக்குறாங்கன்னா அதுக்கு எது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது சொல்ல போனா?
ஒரு ஒரு பொண்ணை பற்றி நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி பார்க்குறோம், அவங்கள பற்றி என்ன கேட்குறோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்ம எதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம், எதை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ் சினிமாலையும் சரி, மித்த சினிமாஸ்லையும் சரி, பெண்கள் எப்படி காட்டுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பார்த்து நம்ம பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். அப்படின்றப்ப நம்ம வீட்டு இப்போ நிறைய குழந்தைங்களே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி, அதாவது இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போடு அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி அந்த ட்ரெஸ்ஸை போட வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறதோ இல்லை மித்த விஷயங்கள் ஏதோ பண்ண வைக்கிறதோ பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் மீடியாக்குள்ளே போகும்போது அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் ஆனால் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் இருந்தால் தான் அவனை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறாங்க. அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றி நமக்குள்ளேயே நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம திருந்தி நம்ம கூட இருக்கவங்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஸோ ஒரு சொசைட்டியாக நம்ம ஒரு பெரிய சேஞ்சை நோக்கி போக முடியும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேர்த்த திருத்துங்க. நீங்களும் திருந்தினீங்கன்னாவே போதும் இந்த விஷயத்துல. ட்ரெஸ் வந்து யாரையும் கூப்பிட்றது இல்லைங்க. நான் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த கோட்டில் இருந்த மாதிரி தான். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கோட்டை பார்க்குறேன் நான். ட்ரெஸ் வந்து யாரையும் கூப்பிட்றது இல்லை. ஒரு பெண் நினைச்சாலும் ஒரு ஆண் நினைச்சாலும் அவங்க சரின்னு சொன்னா மட்டும் தான் அவங்களை தொடர்றதுக்கான உரிமை எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகேவா? அது லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணோ பையனோ எனக்கு இது ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஓகே. இல்லை அப்படின்னா இல்லைதான். அது ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இல்லைதான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கான வழியை நம்ம வந்து ஏற்படுத்துறதுக்கான அந்த பாத்தில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அங்கங்கே வளர்ந்து இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நான் வந்து இதை வந்து கான்செப்டாக நம்ம இதை எழுதி ஒரு மாதிரி பண்ணி அப்படிலாம் எனக்கு பேசவே வராது சொல்லப்போனால். எனக்கு வந்து என் மனசுக்குள்ள நான் அப்படியே கொட்டிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதை தான் நான் கொட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படி இப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த கருத்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கு கேட்கறதுக்கு அதை ரீட் பண்ணுறதுக்கு நான் பயங்கர ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.